நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது களஞ்சியம் ஆப்பில் லீவ் அப்ளை பண்ண பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம களஞ்சியம் ஆப் ஓப்பன் பண்ணுறோம். இது பாஸ்வேர்டு இது உங்களுக்கு தெரிலன்னா கீழே பாருங்கள், ஃபர்கெட் பாஸ்வேர்டு வரலாம், இல்லைன்னா ரெக்வஸ்ட் ஓடிபி மூலிமா நம்ம பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓடிபி நமக்கு வரும். அந்த ஓடிபி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 9637. ஸோ இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும். நாம் இங்கே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும். ஒரு 4 நம்பர் போட்டால் போதுமானது. ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கின்னு அப்ளை பண்ணுறேன். நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துரும். களஞ்சியம் ஆப்பு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம லீவ் அப்ளை பண்ணணும். ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதில் லீவு தான். ஸோ மீண்டும் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படின்றத. ஸோ இது மாதிரி நமக்கு களஞ்சியம் ஆப் ஓப்பன் ஆகும். இதில் நம்முடைய பாஸ்வேர்டு போடணும். நம்முடைய பாஸ்வேர்டை போடுறோம். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு போட்டோடனே ஓப்பன் ஆகிடுச்சு. லீவ் இருக்குது பாருங்கள், இந்த லீவ் அதை கிளிக் பண்ணுறோம். லீவ் கிளிக் பண்ணோம். லீவ் அப்புறம் ரிக்வெஸ்ட் இருக்குது பாருங்கள், இங்கே லீவ் ரிக்வெஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ லீவ் அப்ளை, அடுத்து லீவ் அப்ளை பார்க்குறோம். ஸோ அந்த லீவ் டைப்பில் கேஷுவல் சிஎல் போடுறோம். 1 டே வந்திருக்கு. இது நம்ம என்றைக்கு போடுறோமோ அந்த டே போடலாம். 31 நம்ம நீங்கள் 1 இப்போ போட்டுங்க. ஃபுல் டே வரும், ஆஃப் டேவும் வரும். ஆஃப் டே தேவைன்னா இது கிளிக் பண்ணுங்கள், ஆஃப் டே வந்துடும். நான் ஃபுல் டேவை போடுறேன். அப்புறம் அட்ரஸ். ஸோ இங்கே லீவ் ரீசன் கிடையாது. இதில் சிக்கலாக இருக்குது. நாங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு ரீசன், நம்ம என்ன ரீசன்னா ட்ராவல் பண்ணுறோம், ஏதாவது சென்னை, நம்ம ஏதாவது ரீசனை டைப் பண்ணிடணும். ஐ வில் கோ டு சென்னை. ஸோ நம்ம ஏதோ ஒரு ரீசனை சொல்லிடுறோம். அடுத்து இங்கே ஸோ நீங்கள் இஎல் போகிற மாதிரி இருந்தால் இதை எனேபிள் பண்ணணும். இஎல் போகிற மாதிரி இருந்தால், சிஎல்ன்றதால் தேவையில்லை. ஸோ மெடிக்கல் லீவ் போகிறதா இருந்தால் அதெல்லாம் எனேபிள் பண்ணணும். சிஎலுக்கு இது தேவையில்லை. அதை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, இங்கே மறக்காமல் நாம் அப்லோட் பண்ணணும். இங்கே நம்ம அப்லோட் பண்ணணும். அதை இங்கே இருக்குது பாருங்கள், அப்லோட் பண்ணுறது இதுதான். ஸோ அப்லோட் பண்ணுறது இங்கே தான். ஸோ இதை அப்லோட் பண்ணணும். எம்எல்ஏ இருந்தால். ஸோ சிஎலுக்கு தேவையில்லை. அப்புறம் வேலிட் கொடுக்குறோம். வேலிட் கொடுத்தோடனே அப்ரூவ் குரூப் போகும். இங்கே மேலே கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக லீவ் அப்ரூவ் ஒரு குரூப் வரணும். இன்னும் அவங்க பண்ணலை, இன்செர்ட் பண்ணலை. என்ன வரணும்னா இங்கே லீவ், இங்கே காமன் அப்ரூவ் குரூப் இருக்குது பாருங்கள், இது சாலரி பில் இருக்குது. இங்கே என்ன வரணும்னா லீவுன்னு வரும். ஸோ லீவ் அப்படின்னு ஒரு குரூப் வரும். லீவ் அப்ரூவல் ஒரு குரூப் வரும். ஸோ அது வந்த பிறகு அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை தான் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ண வரும். ஸோ அது மாதிரி வந்த பிறகு அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ யாருக்கு போகும்னு காமிக்கும். இது யாருக்கு போகணுன்னு காமிக்கும். இது நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஓகே கிளிக் பண்ணிங்க. அடுத்தது நம்ம லீவ் அப்ரூவ் ஆனால் நமக்கு லீவ் அப்ரூவ்னா லீவ் ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இன் ப்ராசஸ்
30ஆந்தேதி இன் ப்ராசஸ் தான் இருக்குது. இன்னும் அப்ரூவல் வரும் இங்கே. ஸோ வந்து க்ரீனில் வந்தால் அப்ரூவலும் அர்த்தம், க்ரீனில் வந்தால் அது அப்ரூவலும் அர்த்தம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இதை. இது வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடி, இது ஒரு எம்ப்ளாயி. ஸோ சாதாரண ஸ்டாஃபு அவங்களுடைய ஐடி இது. இதில் நாம் போயிட்டு இது மாதிரி லீவ் அப்ளை பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இங்கே லீவ் காமிக்கும், நம்ம அப்ளை பண்ணும்போது லீவ் வந்து காமிக்கும், எவ்வளோ லீவ் இருக்குது இதெல்லாம் காமிக்கும், பேலன்ஸ்லாம் காமிக்கும். செக் பண்ணிங்க. பேலன்ஸ் காமிச்சா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பேலன்ஸ் காட்டும், பேலன்ஸு காட்டும். பேலன்ஸ் காட்டாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ உதாரணமாக இந்த பாருங்கள், லீவ் பேலன்ஸு காட்டுது நமக்கு. இது மாதிரி காட்டும், 12/11 நம்ம காட்டும். காஞ்ச பிறகு அப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம லீவ் அப்ளை பண்ணிட்டோம். ரிக்வெஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஸோ இதுவே வந்து இனிஷியேட்டராக இருந்தால் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க ஆப்லேயும் வந்து அப்லோட் பண்ணலாம், வெப்சைட்லேயும் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து ஜனவரி 1 முதல் அனைவரும் லீவ் வந்து இந்த களஞ்சியம் ஆப்பில் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மேனுவலாக தரக்கூடாது, பேப்பரில் இது மாதிரி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஜேடியை வந்து ப்ரொசீடிங் போட்டார். டைரக்டர் வந்து ப்ரொசீடிங் போட்டிருக்காரு. அதனால் இதை நம்ம கட்டாயம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் செட்டிங்கு கிளிக் பண்ணால் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றுறது தான் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ பின் நம்பர் மாற்றிக்கலாம், பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். பின் நம்பர் மாற்றுறது, பாஸ்வேர்டு மாற்றுறதுலாம் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ வந்து ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரொம்ப 7 டிஜிட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நம்ம லீவ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி. நன்றி, வணக்கம்.